வணக்கம். BNCயின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கை. அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பிப்ரவரி 11 பேரணி. விஜயால் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது, முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கிண்டல். தமிழ்நாட்டில் இன்று நடப்பது மக்களாட்சியா மன்னராட்சியா? ஊடக சுதந்திரத்தில் தலையிடும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக கண்டனம். புதுக்கோட்டையில் சோறும் ஊறுகாயும் மட்டுமே உணவாக வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பேரு வச்சியே சோறு வச்சியா என பாமக அன்புமணி கிண்டல். ஏழை எளிய மக்களை பலி கொடுக்கும் திமுகவின் காட்டாட்சி விரட்டியடிக்கப்படும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் திட்டம். சபாநாயகர் ஓம் பிர்லா பகீர் குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர் பத்மாவின் பாதம் தொட்ட நடிகர் பார்த்திபன் புடவையை பரிசளித்து கிரீடம் அணிவித்து வாழ்த்து. நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு பிரதமர் மோடிக்கு தைரியம் இல்லை, காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி கிண்டல். திமுகவின் வெற்றிக்காக பாடுபடும் வசூல் ராஜாவாக மாறிவிட்டார். தாவேக தலைவர் விஜயை விமர்சித்த தமிழக பாஜக. தமிழகத்தில் நீலகிரி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பனிமூட்டம். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டாஸ்மாக் பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் பணியாளர்களின் நலன் கருதி அவர்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் பிப்ரவரி 11 அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, கொலை, கொள்ளை, வழிப்பறி என பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று வருவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டினார். முதல்வர் ஸ்டாலின் இவை எதையும் கண்டுகொள்ளாமல் மெத்தனப்போக்கோடு இருந்து வருவது கண்டனத்திற்கு உரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜயால் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தன்னை பார்க்க வந்தவர்களையே காக்காமல் ஓடியவர் விஜய் என்று குற்றம் சாட்டினார். அதிமுகவை ஊழல் கட்சி என்று விமர்சித்த விஜய்க்கு அதிமுக கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அடிப்படை மனிதநேயத்தை கூட விஜயிடம் பார்க்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கரூரில் செய்தியாளர் மீது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நடத்திய தாக்குதல் இந்த அரசின் ஊடக விரோத முகத்தை ஏற்கனவே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இது ஒரு செய்தியாளர் மீது நடந்த தாக்குதல் அல்ல, மக்களின் தகவல் அறியும் உரிமையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களை அடக்கி ஒடுக்கலாம் என நினைக்கும் பொம்மை முதலமைச்சர் இத்தகைய ஜனநாயக விரோத முயற்சிகளை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. பேரு வச்சியே சோறு வச்சியா என்ற திரைப்பட அவல நகைச்சுவைக்கு எடுத்துக்காட்டாகத்தான் திமுக ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி கிண்டலடித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள X வலைதள பதிவில், புதுக்கோட்டையில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சமூக நீதி விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக 3 வேளையும் வெறும் சோறும் ஊறுகாயும் மட்டுமே உணவாக வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் சமூக நீதி நாற்றமடித்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். ஏழை எளிய மக்களை பலி கொடுக்கும் திமுகவின் காட்டாட்சி விரட்டி அடிக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரத்தம் தோய்ந்த கரங்களுடன் இந்த தேர்தலை சந்திக்க போகும் திமுக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழகத்தையே உலுக்கிய சிவகங்கை மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம் எனவும், அஜித்குமார் மீது நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் CBI அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை வரை சென்ற முதல்வர் ஸ்டாலின் தமது ஏவல் துறையின் மூர்க்கத்தனத்தால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். குப்பையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு காலணியை அணிவித்து அவரது பாதத்தை தொட்டு வணங்கினார் நடிகர் பார்த்திபன். வறுமையான சூழ்நிலையிலும் தூய்மை பணியாளர் பத்மா
தான் குப்பையில் கண்ட நகைகளை காவல்துறையிடம் ஒப்படைத்ததற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டி வருகின்றனர். நடிகர் பார்த்திபன் கலந்து கொண்ட எத்திராஜ் கல்லூரி நிகழ்ச்சிக்கு தூய்மை பணியாளர் பத்மா அழைக்கப்பட்டிருந்தார். அப்போது நடிகர் பார்த்திபன் பத்மாவை பாராட்டியதோடு அவரது கால்களுக்கு காலணியை வழங்கினார். அது மட்டுமல்லாது பத்மாவின் பாதம் தொட்டு வணங்கிய பின்னர் அவருக்கு புடவை ஒன்றை பொன்னாடையாக அணிவித்து கிரீடம் சூட்டினார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்ததாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்து பேசுவார் என்று கூறப்பட்ட நிலையில் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் மோடி மக்களவையில் பேசாதது குறித்து விளக்கமளித்த சபாநாயகர் தமிழக பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு பிரதமர் மோடிக்கு தைரியம் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கூறியுள்ளார். பிரதமர் மோடியை காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் அவையில் தாக்க முயற்சி செய்ததாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்துள்ள பிரியங்கா, சபாநாயகர் இருக்கைக்கு முன்னால் 3 பெண்கள் நின்று கொண்டிருந்ததால் பிரதமருக்கு துணிச்சல் இல்லை என்றும் சபாநாயகரின் பின்னால் பிரதமர் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் கிண்டலடித்துள்ளார். திருச்சியில் பல்கலைக்கழக நகரம் அமைக்க கோரி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார். மேலும் சில முக்கிய திட்டங்கள் தொடர்பாகவும் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாறை சிப்காட் பகுதியை எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் தொழில் மையமாக உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்தார். திமுகவின் வெற்றிக்காக பாடுபடும் வசூல் ராஜாவாக விஜய் மாறிவிட்டார் என தமிழக பாஜக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி வியாபார கழகமாக மாற்றி ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்சியையும் அடமானம் வைத்து திமுகவை வெற்றி பெற வைக்கும் வசூல் ராஜாவாக மாறிவிட்டார் நடிகர் விஜய் என்றும் கிண்டலடித்துள்ளது. திமுக அரசை தட்டி கேட்டு நடந்த தவறை சுட்டிக்காட்டி நியாயம் கேட்க வேண்டிய விஜய் ஆதவ அர்ஜுனா இயக்கத்தில் டான்ஸ் ஆடுகிறார் என்றும் பாஜக விமர்சித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பிப்ரவரி 6ஆம் தேதி பனிமூட்டம் நிலவ வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தமிழகம், புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 9ஆம் தேதி வரை நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடும் உறைபனி நிலவி வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக குறைந்துள்ளதால் குட்டி காஷ்மீர் போல உதகை காட்சியளிக்கிறது. வடகிழக்கு பருவமழை முடிவடைந்ததை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவும் ஒரு சில இடங்களில் நீர்ப்பனி மற்றும் உறைபனியும் நீடிக்கிறது. கடந்த சில நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் கடும் உறைபனி நீடிக்கிறது. தலைகுந்தா, காந்தல், உதகை உள்ளிட்ட பகுதிகளில் நிலவி வரும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.